ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் இந்த பதிவின் மூலம் மேலும் பல அரிய தகவல்களை உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அனைவரும் ஆர்வத்துடன் இப்பொழுது நமது தமிழ் புது வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. இதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன நல்ல விஷயங்கள், இந்த புதிய வருஷத்தில் நமக்கு என்ன குட் நியூஸ் என்பதுதான் எல்லோருக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மேஷரவி மேஷ மண்டலத்துக்குள் சூரியன் வரக்கூடிய நாள், அதுதான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்றிலிருந்து சித்திரை மாதம் பிறக்கிறது. சித்திரை மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். மீன ராசியில் புதன் வக்கரத்தில் இருக்கிறது. சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகிறது. சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனத்தில் செவ்வாய் பிரவேசம், அதாவது இது நாள் வரை கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 22/4/2024 சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனத்தில் பிரவேசமாகிறது. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷத்தில் சுக்கிரன் சஞ்சாரமாகிறது. அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்யவிருக்கிறது. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேஷத்தில் புதன் சஞ்சாரமாகிறது. அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28/5, அதாவது மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கிறது. சித்திரை மாதத்தில் வேற என்னென்ன சிறப்பான விஷயங்கள் என்றால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாள் சஷ்டி விரதம். சித்திரை மாதம் 4ஆம் தேதி ராம நவமி. சித்திரை மாதம் 6ஆம் தேதி சுக்லபக்ஷ ஏகாதசியாக இருக்கிறது. சித்திரை மாதத்துக்கு 10ஆம் தேதி இங்கிலீஷ் டேட் 23/4/2024 சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறது. இது மிகவும் சாணித்தியமான ஒன்று. அம்மன் வழிபாடு செய்பவர்கள், குறிப்பாக துர்கா வழிபாடு செய்வதற்கு இது ஒரு உகந்த தினம். குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி. அதன் சிறப்பு என்ன என்பது ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனி காணொளிகளாக கொடுத்திருக்கிறோம். வருட பிறப்புக்குண்டான காணொளிகளையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்திருக்கிறோம். சித்திரை மாதம் 20ஆம் தேதி, அதாவது மே 3ஆம் தேதி குரு அஸ்தமனம் ஆகிறது. சித்திரை மாதம் 21ஆம் தேதி சர்வ ஏகாதேசி. சித்திரை மாதம் 23ஆம் தேதி சுக்கிரன் அஸ்தங்கமாகிறார். சித்திரை மாதம் 27ஆம் தேதி அக்ஷய திருதியை என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியின் சாணித்தியம் அனைவருக்குமே என்னவென்பது தெரியும். சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி. சித்திரை மாதம் 30ஆம் தேதி சுக்லபக்ஷ சஷ்டி திருதி, அதாவது 13/5. இத்துடன் இந்த சித்திரை மாதம் முடிகிறது. பெயர்ச்சி என்று வரும்பொழுது குரு பெயர்ச்சி இருக்கிறது. மாதாந்திர கிரகங்களும் சில கிரகங்கள் வக்ர நிவர்த்தி, சில கிரகங்களின் பெயர்ச்சியும் இருக்கிறது. இந்த சிறப்பான கிரக மாற்றங்கள், இந்த சிறப்பான பெயர்ச்சிகள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ், எவ்வாறு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த பலன்களை மிகவும் துல்லியமாக கணித்திருக்கிறோம். எனவே இதில் பிளஸ் என்று வரும்பொழுது நீங்கள் தைரியமாக மேலும் மேன்மையான விஷயங்களை செய்து கொள்ளலாம். ஏதேனும் சிறு மைனஸ் இருந்தால் கொஞ்சம் அமைதியாக உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் என்ன கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மீனராசிக்கு இந்த சித்திரை மாதம் என்ன செய்ய போகிறது? இந்த கிரகநிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தனஸ்தானத்தில் ராசியாதிபதி குருவும் உச்சமடைந்த சூரியனும் இருக்கிறார். ராசியில் புதன் வக்கர நிவர்த்தி ஆகவிருக்கிறது. அதாவது இந்த ராசிக்கு சுகஸ்தான அதிபதி, களத்திரஸ்தான அதிபதி இது நாள் வரை வக்கரத்தில் இருந்தார், ரெட்ராகிரஷனில் இருந்தார். அவர் சித்திரை மாதம் 3ஆம் தேதி முதல் ஸ்ட்ரெயிட் மோஷனுக்கு வருகிறார். சித்திரை மாதம் 9ஆம் தேதி ராசியில் செவ்வாய் பிரவேசம் செய்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி. புதன் வக்கர நிவர்த்தி என்பது இது நாள் வரை இவர்களுக்கு நகராமல் நின்று கொண்டிருந்த விஷயங்கள் இனி நகரத் தொடங்கும். இவர்களது கல்வியில் மேன்மை ஏற்படும்.
இவர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அடுத்த இலக்கு என்பதை நோக்கி இவர்கள் பயணிக்கலாம். இவர்களது லைஃப் பார்ட்னர் மற்றும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலம் குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்தாலும் பாக்யாதிபதி ராசிக்கு வரும் பொழுது இந்த ராசிக்கு செவ்வாய் அனுகூலமான ஒரு கிரகம் என்பதால் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் என்பதால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மேலும் அரசாங்கத்தால் நன்மையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அல்லது அரசாங்கத்தின் மூலம் ஒரு பேமெண்ட் ஆர்டர் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு காரியம் சித்தியாகும். 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கிரன் ராசியில் உச்சம். எனவே இந்த ஒரு 20-25 நாட்களாக இவர்கள் எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் என்பது இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுகஸ்தானாதிபதியும் வெற்றி ஸ்தானாதிபதியும் கூட்டணியாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரவிருப்பதனால் இவர்களது பணப்புழக்கம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டுதான் இருக்கும். இவர்களது ப்ராப்பர்ட்டி, அதாவது இவர்களது இடம், வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும். இதனால் வரை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆள் வரவில்லை, வாடகைக்கு டெனன்ட் வரவில்லை என்று எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது ஏற்படும். புதிய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த கேது இவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் சில வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத உடல் உபாதைகளை கொடுத்து கொண்டிருந்தது. இனி குருவின் பார்வை இந்த இடத்திற்கு வரவிருப்பதனால் இந்த கேதுவின் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், மேலும் 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை என்பது கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே குரு 9ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்தையும் பார்க்கவிருப்பதனால் சித்திரை மாதம் இவர்களுக்கு லாபம் ஏற்படும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சாட்டர்ன், இந்த சனி கிரகம் இருப்பதனால் இரவு நேரத்தில் இவர்கள் தங்களை ரொம்பவும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. மேலும் இவர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத ஒரு சில பெயின், வலி என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தங்களது கால்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிகவும் வீரியமான உடற்பயிற்சிகளில் இறங்காமல் மிதமான உடற்பயிற்சி, மிதமான உணவு பழக்க வழக்கங்கள், யோகா, தியானம் மூலம் இவர்கள் தங்களை மேலும் மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும். சனிக்கிழமைகளில் இவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நவக்கிரகங்களில் சனி பகவானை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு, சாய்பாபா வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு போன்ற ஜீவ சமாதி வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை மாதத்தை பொறுத்தவரை இந்த மீனராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் என்பது கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், தங்களது உடலை பிணிகள் வராமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.